அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கங்கள். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி, பங்குனி மாதம், செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு என்னவென்றால் குலதெய்வ வழிபாடு. எங்களுடைய பங்காளி அங்காளிகளுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு சிறந்த நாள். அதாவது மண்டபசாலைக்கு அருகாமையில் அமைந்துள்ள மேல முடிமன்னார் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சந்தனமாரியம்மன் திருக்கோயில் வருஷாபிஷேக விழா அழைப்புதல் இன்றைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை, இன்று இரவிலிருந்து நாளை இரவு வரைக்கும் சிறப்பான வழிபாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். இன்று இரவு கரகம் எடுத்து ஆடி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு, அபிஷேக ஆராதனைகள் செய்து அதனை அடுத்து விடியற்காலை கரகம் எடுத்து அதனை அடுத்து புதன்கிழமை இரவு அக்னி சட்டி வைபவங்கள் வர இருப்பதால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இதில் என்ன சிறப்பு அம்சம் என்றால், இந்த சந்தனமாரியம்மனுடைய ஆலயங்கள் எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்தே இந்த ஜமீன் கோடாங்கிப்பட்டி மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தனமாரியம்மன் அங்கே ஆலயத்திலே ஒரு வழிபாடு செய்துவிட்டு அப்புறம் எங்கள் அங்காளி பங்காளிகளுக்கு சொந்தமான இடத்தில் தாய் குடியிருப்பதனால் அங்கேயும் ஒரு வழிபாடு செய்துவிட்டு அதனை அடுத்து பெருமாள் ஆலயம் ஒன்று இருக்குது, அதையும் வழிபாடு செய்துவிட்டுத்தான் நாங்கள் இல்லத்திற்கு திரும்புவது. அதே பாரம்பரிய முறைப்படி எங்களுடைய அங்காளி பங்காளிகள் அதை சரியான முறையில் செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் அந்த சந்தனமாரியனுடைய கருணையினாலும் அபிஷேகம் ஆராதனையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் அவருடைய மக்கள் செல்வாக்கோடு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆகையினால் அனைவரும் தவறாமல் இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுற்றார் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து வாருங்கள். அதனை அடுத்து தேர்தல் வருகிறது. அதிலும் ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஓட்டை அளித்து ஒரு வெற்றி பெற செய்து அவர்கள் வெற்றியில் நம்மளுக்கும் ஒரு பங்கு கிடைக்க வேண்டும் என்று நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால் நமக்கு நல்லதே கிடைக்கும். ஆகையினால் யார் நல்லவர் என்று சிந்தித்து செயல்பட்டு ஒரு ஓட்டையும் போடுங்கள். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.